வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலாலி வீதி குரும்பராய் கற்பக பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் இன்று காலை விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதியதிலேயே விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் என்பன பகுதி அளவில் சேதமடைந்ததுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலடி பகுதியில் இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் மீது ஹயஸ் வாகனத்தில் வந்த இருவர் வாள் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த யாழ் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய இளைஞர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். வாழ்வெட்டு சம்பவத்திற்கான காரணம் இருதரப்புக்கு இடையே காணப்பட்ட முன்பகை என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் தாங்கியின் சாரதி ஒருவர் கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீசார் நேற்று வீதி சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்துக்கிடமான வகையில் பயணித்து எரிபொருள் தாங்கியை இடைமறைத்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது சாரதியின் உடமையில் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் சாரதியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து தொடர்புடைய எரிபொருள் தாங்கி போலீசாரின் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டதுடன் தொடர்புடைய சாரதிக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 937 பேருக்கு டெங்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 937 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை. டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடந்த 4ஆம் தேதி டெங்கு கட்டுப்பாட்டு கூட்டம் நடைபெற்றது. இதன் அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளன. யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி சகல வணக்கத்தலங்களிலும் 15ஆம் தேதி சகல அரசு நிறுவனங்களிலும் 16ஆம் மற்றும் 17ஆம் தேதிகளில் சகல பாடசாலைகளிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான 3 தினங்களும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் சகல வீடுகளிலும், வேலை தளங்களிலும், கல்வி நிறுவனங்களிலும், வர்த்தக நிலையங்களிலும், பொது இடங்களிலும் டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அழைக்கும் சிரமதான பணி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதன்போது சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் ஏற்பாட்டில் மேற்பார்வை குழுக்கள் வீடுகளையும், வேலை தளங்களையும், கல்வி நிறுவனங்களையும், வர்த்தக நிலையங்களையும் பார்வையிட உள்ளனர். எனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட 4 இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விஜய் தொண்டர்கள் இடையே உரையாற்ற உள்ள நிகழ்வை சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பதில் திருச்சி மரக்கடை உழவர் சந்தை பகுதியில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியை அடுத்து அரியலூர், குன்னம், பெரம்பலூர் பகுதிகளில் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களால் சுமார் 19 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து சமூக ஊடக தடை நீக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நேற்றைய தினம்
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நுழைந்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்கள் மீதான தடையை நீக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை அங்கு இடம்பெறும் ஊழலை எதிர்த்து போராடவும் அழைப்பு விடுத்துள்ளனர். ஜெனரல் இசட்டின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்காக நேற்றிரவு அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் தடையை நீக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு தகவல் தொடர்பு மற்றும் தகவல் அமைச்சர் பிருத்வி சுப்பா குருங் கருத்து வெளியிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேபாளத்தின் தலைநகரிலும் தலைநகருக்கு வெளியில் உள்ள நகரங்களிலும் இடம்பெற்ற போராட்டங்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரி 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டிகள் அண்மையில் நடைபெற்றன. இதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரி 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரி ஆண்கள் பிரிவில் தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் இதுவரை பங்கேற்ற போட்டிகளில் 5 தங்கப்பதக்கம், 5 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்து இலங்கையில் விளையாட்டில் அதிக பதக்கம் பெற்ற பாடசாலைகளில் முன்னணியில் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.